அரிசி பருப்பு சாதம் செஞ்சிடலாம். குக்கரில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் நெய், கடுகு, ஜீரகம், 5 மிளகு, ஒரு வத்தல், பாதி பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை அதையும் தட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு மஞ்சப்பொடி, வத்தல் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டு வதக்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணி வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. 1 உலக்கு அரிசி, 1/4 உலக்கு துவரம்பருப்பு கழுவிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி, கட்டி காயம் போட்டுக்கோங்க. அரிசி பருப்பு நல்லா கொதிச்சுட்டு குக்கரை மூடி ஹையில் 3 விசிலும் சிம்மில் 2 விசிலும் வச்சு எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மல்லி இலை போட்டுக்கோங்க. நெய் விட்டுக்கோங்க. இப்போ சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.